தமிழ் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் தாமஸ் பிராங்கோ சார். சார் வணக்கம் சார். வணக்கம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, யாரு தான் வெல்ல போறா தமிழ்நாட்டை? அப்படிங்கிற ஒரு கேள்வி அதிகமா இருக்கு. இது எப்படி சார் யார் யாருக்கு போட்டி நம்ம பார்க்குறது? இப்போ திமுக தரப்பினர் பார்த்தீங்க அப்படின்னா, திமுக விசஸ் டெல்லின்னு சொல்றாங்க. இபிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா, திமுக விஸ் அதிமுகன்றாங்க. ஆனா விஜய் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இது எதுவுமே கிடையாது. இருமுனை போட்டி தான். திமுக விசஸ் தாவேகா அப்படின்னு சொல்றாரு. இப்போ இருக்கிற அந்த வாக்கு சதவீதம் படி பார்த்தீங்கன்னா, யாருக்கு சாதகமா இருக்கு? யார் யாருக்கு போட்டின்னு நினைக்கிறீங்க? என்ன பொறுத்தவரையில போட்டி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அதிமுகவோடு இணைந்திருக்கக்கூடிய அந்த கூட்டணிக்கும். ஏன்னா இன்னைக்கும் பாஜக இது என்டிஏ கூட்டணின்னு தான் சொல்லுதே தவிர அது அதிமுக கூட்டணின்னு அவங்க சொல்லல. இந்த ரெண்டு கூட்டணிக்கு இடையில தான் பெரிய போட்டி. ஒரு மூன்றாவது அணியாக விஜயனுடைய கட்சி வந்திருக்குது. அதனால நான்காவது அணியில் இருக்கக்கூடிய சீமான் கொஞ்சம் பின்தள்ளப்பட்டு விட்டார். அவருக்கு பின்னால இருந்தவங்க கொஞ்சம் பேரு இவருக்கு பின்னால போயிருக்கிறாங்க. இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த மூன்றாம் அணி கொஞ்ச காலத்துக்கு முன்னால மும்முனை போட்டி தமிழ்நாட்டுல வந்தது. இடதுசாரி கட்சிகள், விசிக, மதிமுக இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு மூன்றாவது அணியாக செயல்பட்டார்கள். அந்த மூன்றாவது அணி ஆரம்பத்துல சோசியல் மீடியாவில் எல்லாத்துலயும் பார்க்கும்போது ஒரு பெரிய செல்வாக்கு இருந்ததா தெரிஞ்சது. ஆனா கடைசியில பார்க்கும்போது அவங்க ஒரு படுதோல்வியைத்தான் சந்தித்தார்கள். ஏன்னா வாக்காளர்கள் எப்படி பாக்குறாங்கன்னா, இந்த மூன்றாம் அணிக்கு ஓட்டு போட்டா உண்மையிலே அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லைன்னா சும்மா எதுக்கு ஓட்டை வேஸ்ட் ஆக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்பவும் இந்த மூன்றாவது அணியான தாவேகாவுக்கு ஓட்டு போடுறதுக்கு முன்னால மக்கள் சிந்தித்திருப்பார்கள். பரவலாக எல்லாரும் தாவேகா ஆதரவாளர்களே என்ன சொன்னாங்கன்னா, இந்த தடவை அவரு ஜெயிக்க போறது இல்ல, கொஞ்சம் கணிசமான ஓட்டு வாங்கியாச்சுன்னா அடுத்த தேர்தல்ல நிக்கலாம் இல்லையா அப்படின்றதான் அவங்களே ஒரு பிரச்சாரமா செய்தாங்க. அது ஒரு தோல்விக்கு முனையிலிருந்து பேசக்கூடிய பிரச்சாரம். அடுத்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் கட்சி நடத்துவாரா இல்லையான்றதே நமக்கு தெரியாதே இன்னைக்கு. ஆனா சார், அவருக்கு சென்னையில இப்போ வந்திருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த முறையை விட இந்த முறை அதிகமாக பார்க்கப்படுது. அப்படி இருக்கப்போ ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெரம்பூர்ல பார்த்தீங்கன்னா, அவர் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாரி பார்க்கப்படுது சார். அது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பெரம்பூர்ல வாக்காளர்கள் மொத்தமாக பார்க்கும்போது இளைஞர்களுடைய எண்ணிக்கை என்பது ஒரு 15% தான். இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஓட்டர்ஸ் சொல்றோம் இல்லையா, அவங்க ஒரு 15% தான். இதை தவிர எவ்வளவு பேர் ஓட்டு போட்டிருப்பாங்க தாவேகாவுக்குன்றது நம்ம பொறுத்திருந்து கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். அந்த கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது தான் உண்மையான ஆதரவு, அதாவது அர்பன் ஏரியாவில் நகர்ப்புறங்கள்ல சோசியல் மீடியா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதனால நிறைய போட்டோஸ் வரும், வீடியோஸ் வரும், நிறைய பேர் இதை எடுத்து போஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. கிராமப்புறத்துல அப்படி இல்லை. அதனால அது வெளிப்படையாக தெரியல. இங்க அந்த கூட்டம் கூடுறது தெரியுது. அந்த வாக்குச்சாவடிக்கு போறதை எடுத்து போட்டோ போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது கூட வாக்குச்சாவடிக்குள்ளால நடந்ததை பார்க்கும்போது எனக்கு வருத்தமா இருந்தது. வாக்குச்சாவடிக்குள்ள ஒரு விதிமுறை இருக்குது, உள்ள வீடியோ எடுக்கக்கூடாது, போட்டோ எடுக்கக்கூடாது. உள்ள நுழையும் போதே எல்லா தெளிவாக ஒரு போர்டு எழுதி வச்சிருந்தாங்க, வாக்குச்சாவடிக்கு உள்ளே செல்போன் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி. நான் கையில போன் எடுத்துட்டு போயிருந்தேன். ஒரு பேக் வச்சிருந்தாங்க, அந்த பேக்ல வச்சிருங்கன்னு சொல்லி பேக்ல வாங்கி வச்சுட்டு ஒரு டோக்கனை கொடுத்துட்டாங்க. நான் ஓட்டு போட்டுட்டு திருப்பி வரும்போதுதான் அந்த டோக்கனை கொடுத்து மொபைல்ல திருப்பி வாங்கிட முடியும். ஆனா விஜய் வாக்களிக்க போகும்போது அங்க எவ்வளவு பேர் நின்று மொபைல் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, எத்தனை பேர் கத்திட்டு இருந்தாங்க, எத்தனை இளைஞர்கள் அவர் பின்னாலே போனாங்க உள்ள. அதெல்லாம் சட்டத்துக்கு புறம்பாக செயல்படுறது இல்லையா, அதெல்லாம் தலைவர்கள் அனுமதிக்க கூடாது. அது எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது பார்த்தபோது. அது எதனால நினைக்கிறீங்க? ஏன்னா மத்த கட்சியில இந்த மாதிரி இஷ்யூ வர மாட்டேது. அவரோட கட்சியில தான் வந்துட்டு இருக்கு. அவரோட கைடன்ஸ் கரெக்ட்டா இல்லன்னு நினைக்கிறீங்களா? அவருடைய தொண்டர்களுக்கு? நிச்சயமா கைடன்ஸ் இல்ல.
அவங்க என்னைக்கும் வந்து ரசிகர்களாகத்தான் இருக்கிறாங்களே தவிர அவங்க இன்னும் கட்சி உறுப்பினர்களாக செயல்பட ஆரம்பிக்கல. அப்ப அதுக்கு யாருடைய பொறுப்பு? தலைவர் தானே அதுக்கு பொறுப்பெடுத்து அரசியல் வகுப்புகள் நடத்தி இருக்கணும். கிளைகள், கட்சி கிளைகள் தொடங்கி இப்போ பல கட்சிகள்ல என்ன செய்யறாங்க? அவங்க ஒன்றிய வாரியாக, பஞ்சாயத்து வாரியாக, கிராம வாரியாக கிளைகள் அமைத்து அந்த கிளைகளுக்கான பயிற்சி என்பது மேல்மட்டத்திலிருந்தே கொடுக்கப்படுது. லேயர் ஓகே. லேயரா வருது. சோ அதனால அந்த விழிப்புணர்வு, ஒரு தெளிவான பார்வை, ஒரு உணர்வு என்பது அவர்களுக்கு ஊட்டப்பட்டுள்ளது. அது தாவேக்கா 2 வருஷமா கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆச்சு. ஆனா அந்த மாதிரி எந்த முயற்சியும் செய்ததாக தெரியல. 1, 2 தடவை எல்லாரையும் சேர்த்து ஒண்ணா பார்த்து கை குலுக்குனது, அல்லது கை குலுக்குறதே கூட கிடையாது. அவர் வந்து ஹாய் சொல்றதோட சரி. அது தவிர எங்கேயாவது, ஏன்னா அவரு நடத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உடனே ஊடகத்துக்கு தெரியுது. எங்கேயாவது ஊடகத்துல பாத்தீங்களா தாவேக்கா உறுப்பினர்களுக்கான ஒரு பயிற்சி நடத்தப்பட்டது, அல்லது தாவேக்கா தலைவர்களுக்கான ஒரு அரசியல் வகுப்பு நடத்தப்பட்டது, தாவேக்காவினுடைய போட்டி போடக்கூடிய வேட்பாளர்களுக்கான ஒரு பயிற்சி கொடுக்கப்பட்டது? எங்கேயுமே பார்க்கலையே. அது இல்லாமல் இருக்கிறது வரைக்கும் அது ஒரு சரியான அரசியல் பாதையாக இருக்காது. அது வந்து பெரிய பாதிப்புகளை தான் அவருக்கும் உருவாக்கும், அரசியல் அவருடைய கட்சிக்கும் உருவாக்கும். ஓகே. அவர்கிட்ட ஏதாவது பெருசா மாற்றம்னு ஏதாவது நீங்க பார்க்குறீங்களா? ஏன்னா ஸ்டார்ட்டிங்ல அவர் நடத்த பிரச்சாரத்துக்கும், கடைசியாக அவரு திருப்பூர், கன்னியாகுமரி நெனைக்கிறேன். சரியா தெரியல. அந்த இடத்துல பார்த்தீங்க அப்டின்னா, அங்க இருக்கிற மக்களுக்கு இஷ்யூ என்னன்னு சொல்லிட்டு அட்ரஸ் பண்ணி ஒரு சிலது பேசியிருந்தாரு. அதற்கப்புறம் நெறைய பேர் விமர்சனம் வச்சது, மோடி அவர்கள பத்தியோ, இல்ல பிஜேபி பத்தியோ பெருசா அவர் எதுவும் பேச மாட்றாரு அப்டின்னு சொல்லியிருந்தாரு. லாஸ்ட் பிரச்சாரத்துல பார்த்தீங்க அப்டின்னா, கடைசியான பிரச்சாரத்துல அவர் பேசியிருந்தது, அமித்ஷா அவர்களும் அதாவது பிஜேபிக்கு மறைமுக கூட்டணி தான் திமுக அப்டின்னும் சொல்லிட்டு போயிருந்தாரு. ஸோ அத எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஆ, கன்னியாகுமரியில அவர் என்ன பண்ணாருன்னு சொன்னா, சைக்கிள் ஓட்ட போனாரு. ஒரு 100 அடி கூட சைக்கிள் ஓட்டி இருக்க மாட்டாரு. நிறைய பேர் சுத்தி ஓடி வந்தாங்க. அதனால சைக்கிளை கீழே போட்டுட்டு அப்படியே கீழே தரையில போட்டுட்டு ஓடி போய் கார்ல ஏறிக்கிட்டார். ம். கடைசி பிரச்சாரம் வந்து சென்னையில தான் நடந்தது. ஒண்ணு நம்ம பார்க்கணும், ஒரு அரசியல் தலைவர் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்களேன். ஸ்டாலின் எத்தனை கூட்டம் அட்டன் பண்ணாரு? அவருக்கு என்ன வயசாச்சு? விஜய் எத்தனை கூட்டம் அட்டன் பண்ணாரு? அவருக்கு என்ன வயசாச்சு? ஒரு நாள் கூட்டம் நடத்தியாச்சுன்னாக்கி அடுத்த நாள் ரெஸ்ட். இந்த ஆனா வயசுலயே சார் அதுக்கு அனுமதி அனுமதி குடுக்காதனால தான் அவங்கனால பிரச்சாரம் நடத்த முடியல அப்படிங்கிற மாரி சொல்லப்படுதே. பல இடங்கள்ல அனுமதி பெற்ற பிறகு அந்த கூட்டத்துக்கு போகலன்றது ஊடகங்கள்ல தெளிவா வந்திருக்குது. யாரும் வந்து அவருக்கு பர்மிஷன் கொடுக்கறத நிறுத்தல. தேர்தல் ஆணையமே அதை விளக்கம் சொல்லியிருக்கு. தேர்தல் ஆணையம் சில விதிமுறைகளை சொல்லுது. நீங்க அந்த விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு கூட்டத்தை நடத்துங்கன்னு சொன்னாக்கி உடனே அவரு கேன்சல் பண்றாரு. சோ அதுதான் நடந்தது. இன்னொரு பக்கத்துல நீங்க அந்த பிரச்சாரத்துல வந்திருக்கக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட். ஆரம்பத்துல இருந்து அவரு ஸ்டாலின் ஸ்டார், ஸ்டாலின் ஸ்டார்னு பேசினாரே தவிர, நரேந்திர மோடியோ அல்லது அமித்ஷாவையோ விமர்சிக்கல. ம். கடைசி நேரத்துல திமுகவுக்கு அவங்களுக்கும் கூட்டணின்னு சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்கு? திமுகவுக்கு அவங்களுக்கு என்ன சண்டை நடந்தது? இப்பதான் அந்த டீலிமிட்டேஷன் பாராளுமன்றத்துல எவ்வளவு பெரிய போராட்டம் நடந்தது, அந்த பில் தோற்கடிக்கப்பட்டது. அந்த நேரத்துல அவங்களுக்கும் இவங்களுக்கும் கூட்டணின்னு சொல்றது வந்து ஒரு முட்டாள்தனம் இல்லையா? அதிமுகவுக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய கூட்டணி வந்து சரியான கூட்டணி அல்ல அப்படின்னு ஒரு வேளை சொல்லியிருந்தா அது நியாயம் இருந்திருக்கும். ஆனா அப்படி பேசல. அவர் வந்து இன்னும் ஒரு நடிகராகத்தான் இருக்கிறாரு. எழுதி கொடுக்கறத வச்சு பேசுறாரு. ஸ்பாட்ல நீங்க சொன்னீங்க சில இடங்கள்ல உள்ளூர் பிரச்சனைகளை பற்றி பேசினாருன்னு சொல்லி, அது ரொம்ப ம். குறைவாக. ஆக்சுவலா அப்படி பாத்தீங்கன்னாக்கி சீமான் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்டத்தினுடைய பிரச்சனைகளை லிஸ்ட் அவுட் பண்ணி மாவட்ட வாரியாக தேர்தல் அறிக்கை கூட கொடுத்திருக்கிறார். அந்த மாவட்டத்துல என்ன செய்ய வேண்டியது இருக்குன்னு. அது தாவேக்கா செய்யல. சோ அவர் செய்த பிரச்சாரம் என்பது ஒரு லிமிட்டெட்
ஒரு சினிமா நடிகராக வந்து மக்கள் மத்தியில அப்படி ஒரு தோற்றத்தை உருவாக்கிட்டு கும்பிட்டுட்டு போனதோட சரி, ஒரு பெரிய அரசியல் பேச்சு என்பது இருக்கவே இல்லைன்றதுதான் நம்ம கூர்மையாக பார்த்தா தெரியும். இன்னொரு பக்கத்துல அந்த மாதிரி தேர்தல் பிரச்சாரங்களுக்கு போகும்போது கூட மக்களோட ஒரு உறவாடல் என்பது நடக்கல. ம். ஒருவேளை அது பெரிய கூட்டம் வந்ததுனால அப்படின்னு இருக்கலாம். ஆனால் அந்த கூட்டங்களையும் கட்டுப்படுத்தி தானே தேர்தல் மற்ற அரசியல் கட்சிகள் வந்து பெரிய பெரிய கூட்டங்கள் நடத்துறாங்க. ஸ்டாலின் அவர்களுடைய கூட்டத்துக்கும் பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. மோடி அவர்களுடைய கூட்டத்துக்கும் ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் இருந்தது. நிறைய பேர் வந்தாங்க. அவர் ரோட் ஷோ நடத்திட்டு போனாரு. அப்படி இருக்கும்போது நீங்க கூடுதலாக மக்களை சந்திக்க ஆரம்பிச்சீங்கன்னாக்கி இந்த மோகம் என்பது போயிடும். அதனாலதான் அவர் கவனமா இருக்கிறார். ஒரே இடத்துக்கு எங்கேயாவது 2 தடவை போனாரா இல்ல. இங்க நன்கூடாக பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு இடத்துக்கு ஒரு திரைப்பட நடிகர் வர்றாருன்னு சொன்னா முதல் தடவை வரும்போது பாக்குறதுக்கு நிறைய பேர் போவாங்க. 2வது தடவை வரும்போது அது கொஞ்சம் குறையும். 3வது போகும்போது அதோட குறையும். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா யாரும் கண்டுக்கிடவே மாட்டாங்க. இத சத்யராஜ் கூட ஒரு கூட்டத்துல சொல்லி இருக்கிறார் அவர் பேசும்போது. நாங்க திரைப்படம் எடுக்க போகும்போது முதல் நாள் வந்த கூட்டத்துல இருந்து நாங்க 1 மாசம் அங்க தங்கியிருந்து படம் எடுத்த போது கடைசியில பாத்தியாச்சுன்னாக்கி இவங்க இங்கேதான் சுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சத்யராஜ் போறார். அவ்வளவுதான். அதோட சொல்றதோட ம். நிறுத்திக்கிட்டாங்க. அதுக்கு முன்னால ஓடி வருவாங்க, கை குலுக்க வருவாங்க, செல்ஃபி எடுக்க வருவாங்க. அதெல்லாம் நின்னு போச்சு அப்படின்னு சொன்னார். இதுதான் எல்லாருக்கும் யதார்த்தம். ஒரு அப்போ போக போக ரஷ் மக்கள் கூட்டம் குறையும்னு சொல்றீங்களா? தாவேக்காவிற்கு? நிச்- நிச்சயமா குறையும். நிச்சயமா குறையும். அதுல சந்தேகமே கிடையாது. ஓகே. இப்போ இவரோட விஜய் வந்தனால சீமானுக்கு எந்த அளவுக்கு அடிபட்டிருக்கு வாக்கு? அவரோட வாக்கு சதவீதம் உடையும்னு நினைக்கிறீங்களா? கடந்த தேர்தலோ, இந்த தேர்தல்? ஆமா. அவரு ஒரு தடவை 8% வரைக்கும் ஓட்டு வாங்கினாரு. ம். இந்த தடவை அது 5% மேல் போகாதுன்றதுதான் பலருடைய கணிப்பு. ஓகே. பட் ஆனா ஒரு சிலர் சொல்றது பார்த்தீங்க அப்டின்னா, அதாவது சீமானுக்கு மட்டும் இல்ல, இபிஎஸ்ஸுக்குமே அடி வாங்குன்ற மாரி சொல்றாங்களே சார். இபிஎஸ்க்கு கட்டாயமா அடி வாங்கும். அவர் அவருடைய தொகுதியில ஜெயிப்பார். ஆனால் அதிமுக கடுமையாக பாதிக்கப்பட போகிறது. இந்த தாவேகாவினுடைய ஓட்டு என்பது அதிமுகவில இருந்தும் கொஞ்சம் ஓட்டு போயிருக்கும். பாஜகவில இருந்தும் போயிருக்கும். திமுகவில இருந்தும் போயிருக்கும். அதுல கூடுதலாக பாதிக்கப்பட போறது வந்து அதிமுக தான் அப்படின்றதான் பலரும் தங்களுடைய கருத்துக்களாக தெரிவிக்கிறாங்க. ஏன்னா அதுல இருக்கிறவங்க வந்து அந்த ஒரு திமுகவில் இருக்கக்கூடியவங்க அந்த கொள்கை பற்றுதல் கூடுதலாக உள்ளவங்க. ம். அதே மாதிரி அவங்க கூட்டணியில இருக்கக்கூடிய இடதுசாரிகளா இருக்கட்டும், விசிகாவா இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த பற்றுதல் என்பது ரொம்ப கூடுதல். அப்படி ஒரு பற்றுதல் இன்னைக்கு அதிமுகவில் இல்ல. அதுவும் எடப்பாடி வந்த பிறகு இல்ல. ஜெயலலிதா அம்மையார் இருக்கிறது வரைக்கும் இருந்தது. அது போயிடுச்சு. சோ அதனால பாதிக்கப்படக்கூடியதுல அதிமுகவும் கூடுதலாக பாதிக்கப்படும். சந்தேகமே கிடையாது. கண்டிப்பாக சார். பல்வேறு தகவலை எங்க நேயர்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கீங்க சார். மிக்க நன்றி சார். நன்றி. வணக்கம்.